நான் இன்னைக்கு இப்படி வந்ததுக்கு முக்கிய காரணம் என்னுடைய நிறைய அவமானங்கள், நான் பட்ட அவமானங்கள். எனக்கு ஒரே ஒரு கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட் என்னன்னா, சிலர் உன்னால முடியும் அப்படின்னா மோட்டிவேட் ஆவாங்க, சிலர்ல பலர் அதை தான் மோட்டிவேஷனாகவே அவங்க நினச்சிருப்பாங்க. உன்னால முடியாதுன்னா அவங்க டிமோட்டிவேட் ஆகிடுவாங்க இல்லையா? இப்போ தீபிகா கிட்ட, தீபிகா நீ பேசுறதே சரியில்லைம்மா, உன்னாலலாம் பேச முடியாதுமா அப்படின்னு சொன்னால் உங்கள் மைண்டில் என்ன தோணும்? நம்ம பேசுறது சரியில்லை போல இருக்குது, அதனால வேற ஏதாவது துறையை தேர்ந்தெடுத்துடலான்னு தோணும் இல்லையா? பட் கிரேஸ் ஆஃப் காட் நான் எப்படி தெரியுங்களா, யாராவது என்கிட்ட உன்னால முடியாதுன்னு சொன்னாதான் அதுதான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நீ டைம் வேஸ்ட் பண்றேன்னு சொன்னா, உன்னால முடியாதுன்னு சொன்னா, உன்னால இந்த கார் வாங்க முடியாது அப்படின்னு சொன்னாதான் எனக்கு அந்த கார் வாங்கணுன்ற வெறியே உண்டாகுது. உன்னால இவ்வளவு பெரிய வீடு கட்ட முடியாதுன்னு சொல்லும் போதுதான் எனக்கு அந்த மாதிரி ஒரு வீடு கட்டணுன்ற ஒரு வெறியே உண்டாகுது. உனக்கு இத்தனை பிரான்ச்சஸ் எல்லாம் போட முடியாது அப்படின்னு சொன்னா போடுவீங்க. ஆமா, எனக்கு ஒரு கமெண்ட்ல யாராவது சும்மா இதெல்லாம் முடியாதுடா அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட அதை கூட நான் ஒரு சேலஞ்சாக எடுத்துப்பேன். அது காட்ஸ் கிஃப்ட். அதே மாதிரி எல்லாருக்கும் இன்னைக்கு உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கும் சொல்கிறேன், அதை ஒரு பாசிட்டிவாக எடுங்க. முடியாதுன்னு சொன்னால் முடிச்சு காட்டுங்க, முடியாதுன்னு சொன்னால் முடங்கிடாதீங்க, முடங்கி உட்காந்துடாதீங்க. அதுதான் உங்களுக்கு இருக்கிறதுலே பெரிய மோட்டிவேஷனாக நீங்கள் எடுத்துக்கணுன்றது என்னுடைய கைண்ட் ரிக்வெஸ்ட்.